நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். மக்கள் மனதில் பல கேள்விகள் ஒவ்வொரு டைம் வந்துகிட்டே இருக்குது. எப்போ நல்லது நடக்கும்? நாங்கள் எண்ணிய வாழ்க்கை எப்பொழுது நிறைவேறும்? கஷ்டங்கள் எப்பொழுது பரிதி முன் பனி போல விலகும்? இது மாதிரி எண்ணற்ற கேள்விகள். அது இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. இறைவன் அருளால் பல மாற்றங்கள் நடக்கும். உங்கள் கிரக அமைப்பில் பல கிரகங்கள் மாறுதுங்க. முதல்ல புதப்பெயர்ச்சி, செவ்வாய் பயிற்சி நடக்குது. அது இல்லாமல் சனி வக்கரம் வேறு வருகின்ற காலகட்டங்கள். இந்த நேரத்தில் சிவராஜ யோகம் வந்துட்டாலே ஏதோ ஒரு உலக அளவில் ஒரு மாறுதல் ஏற்படும். அது நமக்கு பல மாறுதல் நடக்குது. மக்கள் மனதில் இருக்குது, பொருளாதார ரீதியாக எப்போ மாறும்? செல்வ கடாட்சம் எப்படி இருக்கும்? உறவுகள் மட்டும் ஏன் எனக்கு இப்படி வரமா சாவுமான்னு தெரியல. திருமணமான பல பேர் ஏங்கிட்டு இருக்காங்க, என் வாழ்க்கை அடுத்து என்ன போக போகுதுன்னு. குழந்தைகள் அச்சீவ் பண்ணுவாங்களா, சக்ஸஸ் பண்ணுவாங்களா? ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ, இடம், வீடு, சொத்து, இது மாதிரி பலதரப்பட்டதுங்க. இதில் என்ன மாற்றம் நடக்கும்னு பார்த்துருவோம். குறிப்பாக இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆடி அமாவாசை வேறு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வருது. முன்னோர்கள்டிருந்து பல விஷயங்கள் தற்காத்துக்க வாய்ப்பு. ஆடி வெள்ளி கணவன் மனைவி விஷயங்கள், செல்வ கடாட்சங்கள் அதிகரிக்க, இந்த மாதிரி விஷயம், இடம், வீடு, சொத்து இதுகள் அமைய. அதே மாதிரி நம்ம ஆடி செவ்வாயும் இருக்கும். இது உள்ள ஒரு சூட்சும விஷயம் சொல்கிறேன், அதையும் கேளுங்க. அதை விட நமக்கு கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட இன்னும் நெருக்கமாக அணைய இருக்க நமக்கு இந்த ஆடி 18 தாலி கயிர்கள் மாற்றுவது, அது சம்மந்தப்பட்டதும் வருது. கடைசியாக வரலட்சுமி நோன்பு. ஒரு திருமணம் என்ற ஒரு பந்தம் ஏங்கிட்டு இருக்கிறவங்க பல பேர். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில். இப்போ இடம், வீடு, சொத்து, திருமண உறவுகள், சின்ன சின்ன வம்பு வழக்குகளிலிருந்து வெளியே வர்றது, உறவுகளை மேம்படுத்துதல், இது மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் இந்த இதில் பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஸ்ட்ரெஸ் என்ற ஒரு மிகப்பெரியது அனைவரையும் வாட்டி வதைக்குதுன்னு சொல்லலாம். உங்கள் ஏமாற்றப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் திரும்பி கிடைக்கும். நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க, பொருளாதார ரீதியாக சரி, நம்பி முதலீடுகள் சரி. இதை பற்றி தெளிவாக பார்ப்போம். ரைட். மீனராசி அன்பர்கள் படாத பாடு பட்டாச்சு. இப்போ கேட்கின்ற கேள்வி என்ன? கண்ணீரை மறைச்சி வாழ்ந்துட்டுருக்கோம், சிரிப்புகள் எப்போ வரும்? சந்தோஷம் குதூகலம் என்ன? தொட்டதெல்லாம் தொடங்கும் காலகட்டம் என்ன? இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மாறுதல் உண்டா? இதை தாங்க கேள்வியாக இருக்குது. கேள்விகள் எல்லாம் நிசமாக மாறுகிற காலகட்டம். அதற்கு முதல்ல உங்கள் ராசியில் இருக்கிற சனி வக்கரம் மிகப்பெரிய யோகம். குரு பலம் இன்னும் சேர்க்கிறது. தவறவிட்ட வாய்ப்புகள் அனைத்தும் பிடிக்கின்ற காலகட்டம் வந்தாச்சு, அதை பார்ப்போம். முதல்ல மீனம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா அறிவாளி ராசி. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு யோசிக்கும். தெரியலன்னா அதை பற்றி டீட்டெயில் கேதர் பண்ணுற ராசிங்க. ஓ அப்படிங்களான்னு. மாற்று கருத்து எதாக இருந்தால் கூட நல்ல கருத்தை அக்செப்ட் பண்ணிக்கும். குழந்தைகள் பாசம் அதிகம். குடும்பத்துக்காக ஏங்கி இது பண்ணுறது. குடும்பங்கள், சொந்தங்கள், அது நல்ல விஷயம் எதாக இருந்தாலும் தேடி தேடி போய் கற்றுக்கிற ராசி. அவ்வளோ சிறப்பு ராசிங்க. கடின உழைப்பாளி, வாழ்வில் எப்போதும் ஜெயிக்க வாய்ப்பு உண்டு அந்த ராசி தான். இதை பற்றி பேசுவோம். முதல்ல இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முதல்ல என்னென்னா, செவ்வாய் என்ற கிரகம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல பயணிக்குது. 2-7 நாளில் தவறவிட்ட வாய்ப்புகளை பிடிக்கலாம். குறிப்பாக பொருளாதார ரீதியாக கொடுத்து ஏமாந்த, இடம் ரீதியாக ஏமாறப்பட்ட, இடம், வீடு, சொத்து, பணம் சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு ஒரு சின்ன வர வேண்டிய பணங்கள் வரும். தவறவிட்ட வாய்ப்புகளை பிடிக்கக்கூடியது. ராசி ரீதியாக உங்களுக்கு இந்த ராசிக்கு போன சில மாதங்கள் 4 மாதத்தில் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் வந்திருக்கு. கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சு கைவிட்டு போச்சு. ஒரு சிலருக்கு பணத்தை கொடுத்தோம், எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒரு சில அவமானத்தை படாதப்பட்டோம். வீட்டுக்கு வராதிங்க நேரடியாக தாங்க சொல்லலை, ஆனால் அது மாதிரி பேச்சுவார்த்தை வந்துருச்சுங்க. இதெல்லாம் அனுபவிச்சாச்சு. ஆனால் இப்போ உங்களை அவங்களே வாங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? பணம் கிடைக்க வழி பிறந்தால் எப்படி இருக்கும்? அப்போ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பொருளாதார உயர்வு உண்டு, குடும்பம், கௌரவம் ஏற்படுகிற உண்டு. இந்த ராசிக்கு கையிருப்பு பணம் வந்துன்னு இந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீடு பராமரிப்பு செலவு சம்மந்தப்பட்டது ஒன்று ரைட்டாக வருது. வீடு சம்மந்த அடிப்படை தேவைகள், ஒரு சிலர் ஃபர்னிச்சராக வாங்குவீங்க, டிவி சம்மந்தப்பட்டது பாருங்க, இல்லை வீட்டு வேலைகள், இல்லை ஒரு காரு சர்வீஸ் விடுறது, காரில் கொஞ்சம் மிகப்பெரிய சர்வீஸ் பெண்டிங் இருக்குது சார், இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு விரயத்தை பாருங்க. ஏன்னா பணம் வந்து இந்த சின்னதாக பண்ணிக்கங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ராசி எப்போவுமே ஒன்று கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம், டாக்குமெண்ட்டு, இது அதாவது கார் வாங்குறீங்களா, செகண்ட் ஹேண்ட் ஒருத்தர் வாங்குறீங்கன்னா அதில் ஃபைன் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் பணத்தை கொடுக்கணும். நம்பர் 1. 2வது, பட்டா மாறுதல், மாறுதல் வந்துருச்சா, இதெல்லாம் இந்த டாக்குமெண்ட் விஷயத்தில் கவனம். இப்போ இந்த குழந்தை ரீதியாக இந்த ராசிக்கு இப்போ தாங்க குழந்தைக்கு ஒன்று பண்ணணும், குழந்தை நல்லா படிக்க வைக்கணும், அதுக்காக சம்பாதிக்கணுங்கிறது குழந்தை இருக்கிறவங்க இதோட போராட்டம். குழந்தையே நினச்சிட்டு இருக்காங்க. இதே இது பார்த்திங்கன்னா, குழந்தை இல்லாதவங்க, சார் குழந்தை இருக்குமா, குழந்தை வரமாக இருக்குமா, குழந்தை கிடைக்குமா, ட்ரீட்மெண்ட் வரைக்கும் பண்ணிட்டோம், ஐவிஎஃப் வரைக்கும். அதெல்லாம் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா 2வது ஐவிஎஃப் பண்ணியும் ஃபெயிலியர் ஆனால் எப்படி இருக்கும்? பாவங்க. அதாவது
குழந்தை இல்லைன்னு தெரிஞ்ச அதுக்காக ஏங்கி இந்த மாதம் இருக்குமா இருக்குமா எதிர்பார்த்து கடைசியே இல்லைன்னு சொல்லும்போது அதோட மன வருத்தங்கள் பலது இருந்திருக்கு. இப்போ ஒரு நல்ல காரியம் நடக்கிற மாதிரி இருக்குங்க. சரியான டாக்டர், அந்த பெயர் கொண்ட டாக்டர், என்ன நாள், ஒரு சிலர் நல்ல நாள் சொல்லி இந்த நாளில் போய் டாக்டரை அணுகுங்கம்பா அப்படின்லாம் நடக்கும். ஒரு பெண்மணி வந்திருந்தாங்க, 4 டைம் ஃபெயிலியர், ஜீன் ஒரே மாதிரி கல்யாணம் பண்ணுங்க, அதுலேருந்து அதுக்கப்புறம் சொல்லி ஒரு குறிப்பிட்ட நாள் கொடுத்தேன், இந்த நாளில் போய் பாருங்கண்ணே. அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சுது. அது ஒரு பாசிட்டிவ் ஆகி கன்சீவ் ஆகி இப்போ சில மாதங்களாக இருக்காங்க, 6வது மாதமாக இருக்காங்க. அப்போ அந்த மாதிரிலாம் கொடுக்கணும். ரைட், வேலையை பற்றி பேசுவோம் சார். வேலைன்னு வந்துட்டால் வெள்ளைக்காரன் தான் நீங்கள். வேலையில் பட்ட கஷ்டம் போதும், கையிருப்பு பணம் நிற்கிது, கடன் அடையக்கூடிய வாய்ப்பு வருது. ஃபஸ்ட்டு வேலையில் உங்களை கண்காணிக்கிறார்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, நீங்கள் செய்கிற வேலையை அப்போ திறம்பட செய்யுங்க. சரியான டாக்குமெண்ட்டை கொடுத்துக்கங்க. இந்த மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் என்னென்னா, வேலை உங்களை விட்டால் யாரும் சிறப்பாக செய்யணும்னு புரிதல் ஏற்படும். மேலதிகாரிகள் உங்களிடம் அதிக பொறுப்புகள் கொடுப்பாங்க, இருந்தாலும் அதன் மூலம் உங்களுக்கு ஆதாயம், பிற்காலத்துக்கு மிகப்பெரிய பெனிஃபிட் இருக்குது. உங்கள் வேலையில் இருக்கிற சீக்கிரட்டை மட்டும் வெளியே கொடுக்கக்கூடாதுங்க. இந்த ராசி அது பண்ணிடும். சரி, இந்தாப்பா என்னோடய சீக்கிரட் இது, இந்தா இப்படி தான், இந்த மாதிரி பேசணும், இந்த மாதிரி தொழில் பண்ணணும், உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கும், இந்த மாதம் ஓப்பனாக உடச்சி சொல்லாதீங்க. ஏன்னா இப்போ நல்லா இருக்குது, ஜென்மசனி திருப்பி ரிப்பீட் ஆகும்போது திருப்பி உங்களோட பிரச்சனை வரக்கூடாது, அதை பார்த்துக்கங்க. இந்த உறவு பந்தங்களில் திருமணம் வலுப்பெறுகிறது, திருமண பாக்கியங்கள் கிடைக்கிது. நிறைய பேருக்கு திருமணம் இருந்தால் பார்த்துட்டோம், இந்தா முடியுது தள்ளி போயிட்டே போய், சார் எங்களுக்கு மேட்சிங்கான வரனே வராதா அப்படின்னு எங்கள் ஆண் பெண்கள் பல பேர். நாங்கள் இருக்குங்கிறோம், அங்கே இல்லைங்கிறாங்க. சார் பையன் பொண்ணை வச்சுக்கிட்டு படாத பாடு பண்ணிட்டாங்க இந்த ஆண். இப்போ திருமணங்கள் திடீரென சார் திடீர்னு ஒத்து வருது, முதல் பார்த்த வரனாக இருக்குது, இது முடியுமா, இப்போ தான் எல்லோரும் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கிற மாதிரி இருக்கும். இது ஆகஸ்ட்டு மாத இறுதியில் இன்னும் வலுவாக இருக்குது. ஆக திருமண யோகம் உண்டு, பாருங்கள், நல்லபடியாக முடிக்க பாருங்கள். இதில் வரலட்சுமி நோம்பு வழிபாடு பண்ண சொல்லுவோம். ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய்க்கிழமை பண்ணும்போது வழிபாடு ஆண் பெண் பண்ணும்போது திருமண பாக்கியங்கள் நல்லாயிருக்கு. முன்னோர்கள் திதி கொடுக்கணுங்க, ஏன்னா ஆல்ரெடி சனி இருக்குது. முன்னோர்கள் திதி கொடுக்க வேண்டியது பெண்டிங் இருந்தாலும் பாருங்கள். ஒரு ஜாதகத்தில் யாருக்கு அது செவ்வாய் செவ்வாய் கேது, சுக்கிரன் கேது இருந்தால் கிரகணம் வருது, அமாவாசை ஒட்டி தான் கிரகணம் வருது. அன்னைக்கு சிவக்கோயில்கள் இல்லை சர்ப கோயிலுக்கு சென்று ஒரு டைம் அர்ச்சனை மட்டும், அது நட சாத்திரத்துக்கு முன்னாடியோ இல்லை நட சாத்திரம் திறந்ததுக்கோ முன்ன பின்ன ஒரு நாள் போயிட்டு வந்துடுங்க. மாத்திரு தோஷம், பித்திரு தோஷம், இந்த மாதிரி எதாக இருந்தாலும் விலகும். எந்த ஒரு தீட்டு, எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் விலகக்கூடிய காலகட்டம் உண்டு. ஆக மொத்தம் இறைவன் வழிபாடு ரொம்ப சிறந்தாக இருக்கும். சார் பிஸ்னஸ் சூப்பராக பண்ணலாம், பிஸ்னஸை கடின உழைப்பு பண்ணுங்கள். நீங்கள் இப்போ விதைக்கிற ஒவ்வொன்றுக்கும் அறுவடை பண்ணுற காலகட்டம் உண்டு. ஆனால் 1 இயர் ஆகும். இப்போ ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் கண் கூட தெரியுது. முதலோட பரவாயில்லைங்க, கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்னு ஃபீல் ஆவீங்க. நல்ல காலம் பிறந்திருக்கு பாருங்கள். மாணவர்கள் நிறைய பேர் வெளிநாடு படிக்கிறது, வெளி மாநிலம் படிக்கிறது, உடல் உபாதை ரீதியாக இருந்தவங்களுக்கு மாறுதல் ஏற்படுகிறது. நிறைய பேர் ஹெல்த் இஷ்யூஸ் அது இதுன்னு அனுப்பிச்சாச்சு. ஒன்று மட்டும் பார்த்துக்கோங்க, பிளட் லெவல், பிளட்டில் இருக்கிற கண்டென்ட்டு என்னென்ன எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கங்க. வயதானவங்க மட்டும் இதயத்தையும் பார்த்துக்கணும். ப்ரெஷர் மட்டும் வரக்கூடாத ராசி இந்த ராசி. இப்போ அது மட்டும் பார்த்துக்கோங்க. சில வேறு கேள்விகள் சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.